பொதுவா வந்து ஒரு 3 நட்சத்திரத்த பத்தி சொல்றேன். பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து இந்த 3 நட்சத்திரத்தையும் ஒப்பிட்டு தான் சொல்றேன். எப்பயுமே அவங்க பேச்சாற்றல் படைச்சவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ, அவங்க விஷயத்துல மட்டும் தான் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இது ஏன் இந்த பதிவு உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா, சிம்ம ராசிக்காரங்க அதுல இருக்காங்க. கஷ்டங்கள் இருக்கும். அதே நேரத்துல தனுசு ராசிக்காரங்க வந்து பூராடத்துல இருக்காங்க. பூராடம், பரணி. பரணி வந்து சுக்கிரனுடையது. இது பூராமே ஒரு கணக்கு என்னன்னா, இந்த சனி பயிற்சிக்கும், இந்த நட்சத்திரத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கும். கண்டசனி ஒரு பக்கம் போறாரு, அஷ்டம சனியா போறாரு, ஏழரை சனி. இந்த 3 பிரிவுமே வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருக்கவங்க தப்பிப்பாங்க. இது உண்மை. அசுவதி இந்த மாரி கிருத்திகை இங்க இருக்கும்போது அவங்களுக்கு சிரமங்கள கொடுக்கும். இது நல்ல பதிவா நீங்க தெளிவா இது பண்ணிக்கலாம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு வெற்றி உண்டு. இதற்கு ஆஞ்சநேயரை வெளியிட்டு வந்தால் ஆனந்தங்கள் உருவாகும். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.